أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஒரு இபாதத்தை செய்த நிலைமையில் இன்னொரு இபாதத்தான லொஹர் தொழுகையை ஜமாத்தாக தொழுதுவிட்டு அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அவனது மாளிகையிலிருந்து அல்லாஹுடைய மார்க்கத்திலிருந்து ஒரு சில செய்திகளை படித்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் திருத்திக் கொள்வதற்காக அல்லது குறைவாக அமல் செய்யக்கூடிய நாங்கள் அதிகமான அமல்களை செய்து கொள்வதற்கு, ஈமானிலே பலவீனமாக இருக்கக்கூடிய நாங்கள் எங்களுடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்வதற்கு, எங்களுடைய குறைபாடுகளை உரசி பார்த்து அந்த குறைபாடுகளை சரி செய்து கொள்வதற்கு இந்த இடத்திலிருந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் வாய்ப்பளிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய அமர்வில் தவ்வா படியில் எமது செயற்பாடுகள் அன்றும் இன்றும் ஒரு தலைப்பில் ஒரு சில செய்திகளை திருமறை அல் குர்ஆனிலிருந்தும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வியில் இருந்தும் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையோடு ஒப்பிட்டு உங்களுடைய மேலான கவனத்தை கொண்டு வருவதற்கு நான் விரும்புகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கெல்லாம் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிஅமத் இஸ்லாம் என்ற ஒரு நிஅமத். அல்லாஹ் எங்களுக்கு இஸ்லாம் என்ற நிஅமத்தை தந்து எங்களுக்கெல்லாம் முஸ்லிம் என்ற பெயரையும் வைத்து அல்ஹம்துலில்லாஹ் அதையும் தாண்டி தௌஹீதை விளங்க வைத்து ஏகத்துவவாதிகளாக எங்களை ஆக்கி அதிலும் அல்ஹம்துலில்லாஹ் பித்ஆக்களை விட்டும் தூரமாகி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாக்களை அதிகம் நேசித்து அந்த சுன்னாக்களை எங்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி எங்களுடைய குடும்பத்தையும் அதன்பால் செலுத்தி சொர்க்கத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். திருமறை அல் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயத்தை பார்த்து உலகில் வந்த சமுதாயங்களில் உங்களுடைய சமுதாயம் தான் சிறந்த சமுதாயம் என்பதாக நமக்கு சொல்கிறார். பெரும் பெரும் எண்ணிக்கையான மனிதர்களை கொண்ட நபிமார்கள் வந்திருந்தாலும் கூட பனு இஸ்ரவேல் சமுதாயம் ஆகப்பெரிய ஒரு சமுதாயம், நீண்ட கால ஒரு வரலாற்றை கொண்ட சமுதாயம், அதிகமான நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி அந்த மனிதர்களை வழிகாட்டிய ஒரு சமுதாயம், மிகப்பெரிய வேதங்கள் அனைத்தையும் அல்லாஹ் அருளிய ஒரு சமுதாயம். இருந்தாலும் கூட அல்லாஹ் அவர்களை தவிர்த்து முஹம்மது நபியுடைய சமுதாயத்துக்கு ஒரு சிறப்பை அல்லாஹ் சொல்கிறார். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். முஹம்மது நபியுடைய சமுதாயம் இந்த உலகத்தில் செய்யற பெரிய வேலை என்ன வேலை தெரியுமா? பெரிய பெரிய தொழில்நுட்பங்கள், பெரிய பெரிய ஆராய்ச்சிகள், பெரிய பெரிய விஞ்ஞான தொடர்பான விஷயங்கள், உலகத்தை மாற்றக்கூடிய பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள், இவைகளான நீங்கள் சிறந்தவர்கள் என்றால் இல்லை. இவைகளால் நீங்கள் சிறந்தவர்கள் இல்லை. நீங்கள் சிறந்தவர்கள் எதனால தெரியுமா? நன்மையான காரியங்களை
காலத்துக்கு தேவைக்கு ஏற்ப நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் அதை மக்களுக்கு ஏறிக்கொண்டிருக்கிறீர்கள். வதன்ஹவுன அனில் முன்கர், தீமைகளை நீங்கள் கண்டால், பாவங்களை நீங்கள் கண்டால், அந்த பாவங்களை நீங்கள் உங்களுடைய சக்திக்கேற்ப நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? தடுத்து வருகிறீர்கள். இதனாலதான் நீங்கள் சிறந்தவர்கள். வேற எதனாலே நீங்கள் சிறந்தவர்கள் கிடையாது என்பதாக அல்லாஹ் நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சிறப்பை தருகிறான். அன்பார்ந்தவர்கள், அந்த சிறப்பு நன்மையை தீமையை தடுத்தல் என்ற பணி இருந்ததாலதான் இன்று இந்த பெரிய ஒரு பள்ளிவாசல் இருந்து அதுல நீங்க எல்லாம் பயான் கட்டிருக்கிறீங்க. யாரோ எங்கேயோ இருக்கிற ஒருவர் அந்த காலத்துல அந்த நேரத்துல இந்த சத்தியத்தை எங்கிருந்தோ படிச்சுட்டு வந்து இந்த ஊர்ல ஒரு 2 பேராக இருந்திருப்பார்கள். அவர்கள் அல்லது 3-4 பேராக இருந்திருப்பார்கள். எல்லா மக்களும் சிறுக்கில விதத்துல மூழ்கி இருக்கிற நேரத்துல இந்த நன்மையான விஷயத்தை படிச்சுட்டு வந்து தீமைகளையும் அறிந்து வந்து ஒரு 99% மக்கள் பாவத்தோடு இருக்கும் பொழுது அந்த பாவத்துக்கு குரல் கொடுத்தவர்கள் ஓரிருவராகத்தான் இருக்கலாம். அவர்கள் குரல் கொடுத்த நேரத்தில் அன்பார்ந்தவர்களே, அந்த நேரத்தில் இருந்தவர்கள் மிகப்பெரிய எதிர்ப்புகளை எல்லாம் காட்டியிருப்பார்கள். அவர்களை சமூகத்திலே புறக்கணித்திருப்பார்கள். அவர்களை ஏளனம் செய்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் எதையுமே கண்டுகொள்ளவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயத்துடைய சிறப்பே அதுதான். நன்மையான காரியங்களை சொல்லிக்கொண்டே போகணும். நன்மையை சொல்வதில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. யாருக்கும் சொல்லிட்டு போகலாம். நீங்க தொழுங்க, நீங்க நோக்கு முடியுங்க, நீங்க கிராத்துல் குர்ஆன் ஓதுங்க, நீங்க ஹஜ்ஜி செய்யுங்க, நீங்க தஸ்பீஹ் செய்யுங்க. உங்களுக்கு இதை எந்த இடத்துல எந்த பள்ளிவாசலுக்கு போனாலும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம சொல்லிக்கொண்டு போய்கொண்டே இருக்கலாம். எல்லோரும் புகழ்வார்கள், எல்லோரும் சந்தோஷப்படுவார்கள். ஆனா தீமையை தடுக்கும் பொழுதோ, ஷிர்கை தடுக்கும் பொழுதோ, விதத்தான காரியங்களை தடுக்கும் பொழுதோ, பாவமான காரியங்கள் செய்து கொண்டிருப்பவரை பார்த்து நீங்க செய்யறது பீலாப்பா, இதை நிறுத்திக்கங்க, அல்லாஹ்விடம் கேளுங்கள், அல்லாஹ்விடம் நீங்கள் கேட்காதீர்கள். தாயத்து தட்டுகளை நோய்களை நீக்குவதற்காக உங்களுடைய கழுத்திலையும் கையிலையும் இடுப்பிலையும் நீங்க போடாதீங்க என்று ஒரு சமுதாயத்தில் 99% மக்கள் இருக்கக்கூடிய நிலையில ஒருத்தர் சொன்னார் என்றால் சுப்ஹானல்லாஹ், அது பெரிய ஒரு பிரச்சனையாத்தான் இருக்கும். ஆனாலும் அந்த மக்கள் ஓரிரு நபர்கள் இறைவனை இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், எங்கட ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி சும்மஸ்தகாமு, அல்லாஹ் ரப்புன்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். எல்லாரும் சொல்லிட்டு போவாங்க, ஒரு ரப்பு யாரப்பா? எங்கட ரப்பு அல்லாஹ், எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் ரப்புடைய விஷயத்துல, ரப்புடைய மார்க்கத்துல, நன்மையை தீமையை தடுக்கிறதுல அவர் ஒரு இஸ்திகாமத்தாக இருக்கக்கூடியவர்கள் மிக மிக அரிதாகவே இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அதுல உறுதியாக இருக்கின்றவர்கள் அரிதை. அதுல உறுதியாக இருப்பது என்பது தனியான உழைப்பம் என்பாதவர்களே. அந்த விஷயத்துல நன்மையை தீமையை தடுக்கிறதுல உறுதியாக இருக்கிறதுக்கே அல்லாஹ் திருமறையான குர்ஆனில் அவர்களுக்கென்றே அல்லாஹ் மெச்சித்து பேசக்கூடிய ஏராளமான சிறப்புகளை அல்லாஹ் சொல்கிறான். அப்படி இருக்கிறவங்க மிச்சமே அரிது. அப்படி இருக்கிறவங்க மிச்சம் அரிது. சொல்லுவாங்க, வருவாங்க, எங்கட வேலை முடிஞ்சு, எங்கட வைஃப், எங்கட பிள்ளைகள், எங்கட குடும்பம், எங்கட பிசினஸ் என்று அப்படியே அவனோட வாழ்க்கை போயிடும். இதை பற்றி சிந்திக்கிறவர்கள் மிச்சம் அரிதாகவே இருப்பார்கள். மக்கள் பாவம் செய்கிறார்கள், நரகத்துக்குரிய வேலைகளை செய்கிறார்கள், அவங்களை நாங்க சொல்லி திருத்தணும். அது என் நண்பனாக இருக்கலாம், இந்த மனைவியாக இருக்கலாம், இந்த பிள்ளைகளாக இருக்கலாம், இந்த உறவுக்காரர்களாக இருக்கலாம், என்னுடைய ஊரை சார்ந்தவர்களாக இருக்கலாம். எந்த ஒரு இஸ்திகாமத் இருக்கின்றதே அன்பானவர்களே, அந்த நேரத்தில் இருந்தவர்களுடைய இஸ்திகாமத்து தான் இன்னைக்கு நீங்க எல்லாம் பள்ளிவாசல் இருந்து இந்த மாதிரி பயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களோட வைஃப் வெள்ளிக்கிழமை நாட்கள்ல மார்க்கத்தை படிக்கிறதுக்கு
நீங்க எல்லாம் இந்த பள்ளிவாசலுக்கு அனுப்புறீங்க. ரமலான் மாதம் வந்துட்டா உங்களோட மகன் உங்களோட மகள் இந்த மார்க்கத்தை படிச்சுக்கொள்ளுங்கிறதுக்காக நீங்க ஒரு தௌரா ஏற்பாடு செஞ்சா அதற்கு தேவையானவர்கள் மாத்திரம் இந்த மகனும் போய் படிச்சுக் கொள்ளட்டும் என்று நீங்க அனுப்பி வைக்கிறீங்க என்று சொன்னா அன்றைக்கு அவர்கள் செய்த தியாகம் தான். அந்த தியாகத்துடைய வெளிப்பாடு பெரிய பள்ளிவாசல். அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லாம் போறோம் தொழுகிறோம், எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் நம்மட மனசுல பொறுத்த இருக்கிறது உண்மை மறுதானே, உண்மை மறுதான். ஆனால் ஆரம்பத்தில் அவர்கள் செய்த பணி, அவர்கள் பட்ட கஷ்டங்கள், அவர்கள் பட்ட தியாகங்கள் எம்மிடத்தில் இப்போது இருக்கின்றதா என்பதை கொஞ்சம் நீங்க உரசிப்பாரு. அவங்க பட்டாங்க 30 வருஷத்துக்கு பின் முன்னுக்கார அவங்களோட தியாகம் நன்மை ஏவரத்துல மார்க்கத்துல இபாதத்துக்கள உறுதியாக இருக்கிறதுல ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவத்தான் பின்பற்றணும்னா அதை தாண்டி போகக்கூடாது என்பதற்குத்தானே சண்டை பிடித்தார்கள். அதிலே குடும்பத்தில் இருந்து விலகினார்கள், ஊராரை பகைத்துக் கொண்டார்கள், நண்பர்களை பகைத்துக் கொண்டார்கள். பிசினஸ் ரீதியாக பல வருட காலம் நண்பர்களாக இருந்தவர்கள் கூட புரிஞ்சி போனார்கள். அந்த இஸ்திகாமத்தாலதான் இன்னைக்கு நம்ம உரசி பார்க்கணும், நம்மள்ட்ட அது இருக்குதா? நான் அந்த பணியை செய்தேனா அல்லது நான் தொழுகிறேன், நான் சொன்ன மாதிரியே இந்த வேலை முடியுது, நான் வீட்டுக்கு போயிடுறேன். நம்ம வளர்ந்து ஆளாகி அல்ஹம்துலில்லாஹ் நூற்றுக்கணக்கானவர்கள் பள்ளிவாசல் ஜமாத்ல தௌஹீத் பள்ளிவாசல்ல மஸ்ஜிதுர் ரஹ்மான்ல அல்ஹம்துலில்லாஹ் இவ்வளவு குடும்பத்தவர்கள் இருக்கிறார்கள். இங்கே இவ்வளவு தனவந்தர்கள் இருக்கிறார்கள், வருடக்கணக்கில் தௌஹீதை பேசியவர்கள் இருக்கிறார்கள். என்ற ஒரு மனோநிலையில் நம்ம இருக்கிறோம். நம்மிடத்துல ஆரம்பத்தில் இருந்த அந்த வீரியம், அந்த ஈடுபாடு நாளுக்கு நாள் குறைஞ்சு கொண்டே போகும். நீங்களோட மனசு வச்சு கேட்டா உங்களுக்கு தெரியும். நாங்க எல்லாம் இப்ப எல்லாம் பாவங்களை கண்டா எங்களுக்கு பெரிசாக அந்த இஸ்திகாமத் இல்லை. ஆரம்பத்துல பாவம் கொண்டுட்டு வந்துட்டார்களே, நான் அந்த இடத்துக்கு போக மாட்டேன், என்னுடைய மனைவியை நான் அனுப்ப மாட்டேன், இந்த பிள்ளைகளை கூட நான் அனுப்ப மாட்டேன். இன்னைக்கு அது பாவம் சாதாரணமாக ஊர்ல நடக்கிற ஒரு கிரிக்கெட் ஒரு டூர்னிமெண்டா இருக்கிறது, அல்லது இந்த பகுதியில நடக்கிற ஒவ்வொரு காலப்பீரியத்துல வரக்கூடிய கந்திரிகளாகட்டும், கந்திரிகளுக்குரிய விழாக்களாகட்டும், அந்த விழாக்களுக்குரிய பிரம்மாண்டமான ஏற்பாடுகளாக இருக்கட்டும், அல்லது ஒரு பாடசாலையில நேசரியில வரக்கூடிய ஒரு பங்கன், அதுல பாவமான மியூசிக் கலந்த ஒரு நிகழ்வு இருக்கிறது, அல்லது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவரை கொள்கையில இல்லாதவரு அவரை ஒரு பங்கனுக்கு வர சொல்றாரு, அந்த பங்கன்ல மார்க்கத்துக்கு முரணான ஒரு நிகழ்வு நடக்குது, நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களை திருமண நிகழ்வு உண்டு, ஒரு திருமண நிகழ்வு, அந்த நிகழ்வு திருமண ஆக்கு நீங்க பிசினஸ் ரீதியாக நண்பன் என்ற வகையில உங்களையும் அழைக்கப்பட்டிருக்கிறார், அழைச்சிருக்கிறார், நீங்களும் வைத்திருக்கிறீங்க. ஜனாசாவுடைய நிகழ்வுகள் ஏராளம் வருகிற குடும்பங்களுக்குள்ள எல்லாம். அப்பொழுதெல்லாம் நீங்கள் போகிறீர்கள். அங்கே ஜனாசா தொழுகை நடப்பதற்கு முன்னால எத்தனையோ விதத்தான சிறுக்கான காரியங்கள் நடக்குது. அப்பொழுதெல்லாம் போகாமல் இருந்தீர்கள், அப்பொழுதெல்லாம் வெறுத்திருந்தீர்கள். அது மாமா என்று கூட பார்க்காமல் இருந்தீர்கள், மாமி என்று கூட பார்க்காமல் இருந்தீர்கள், நண்பர்கள் என்று கூட பார்க்காமல் நான் இந்த கொள்கையில நம்ம சரியா இருப்பேன், நான் யாராக இருந்தாலும் போக மாட்டேன் என்ற அந்த உயிர் துடிப்பும் அந்த ஈடுபாடும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிச்சு. போகாட்டி கோச்சு கொள்ள மாட்டாங்க, கோச்சு கொள்வாங்களே போகாட்டி. பிசினஸ் பார்ட்னர் உடஞ்சிருமே, அவர் என்ன நினைப்பாரோ தெரியவே இல்லை என்று நீங்களும் என்ன செய்கிறீர்கள் அன்பார்ந்தவர்களே? சுப்ஹானல்லாஹ், தௌஹீதில் இருந்து கொண்டு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு நியமத்தாக தந்த இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரர்களான அடுத்தவர்களை விட ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை நேசிக்கக்கூடிய நாங்க யாருக்காகவோ அந்த நிலைப்பாட்டை மாற்றி எங்களோட அந்த கொள்கையிலே அந்த உறுதி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேரந்து போறது நானே நீங்கள் பார்க்கணும். எப்படி இருக்கணும் நானே நீங்க 30 வருஷத்துக்கு முன்னுக்கார இத்தனம் உருவாக்கப்பட்டிருந்தா
30 வருட காலத்துக்கு முன்னால் இருந்த ஒவ்வொரு காலத்திலையும் படிப்படியாக நாங்கள் மேலுக்கு தான் போயிருக்கோம். படிப்படியாக வாழையடி வாழையாக ஒருவரை உருவாக்குறதுக்கு 25 வயசுல பாடுபட்டாருன்னு சொன்னா அவர் இப்ப 50 வருஷமா இருந்தா அடுக்கு பின்னுக்கால வந்த ஜெனரேஷன் அவங்க இருந்ததை விட இஸ்திகாமத்திருக்கணும். அவங்களுக்கு இருந்ததை விட நன்மையை ஏவரத்துல தீமையை தடுக்கிறதுல உறுதிப்பாடு தேவைப்பாடு இருக்குது. ஆனா இப்ப அது இல்லையே. புதிய ஜெனரேஷன் வந்திருக்கிறாங்க, நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, எல்லோரும் வராங்க, தொழுகிறாங்க, போறாங்க. மாஷா அல்லாஹ். உங்களை ஒரு கிரிக்கெட் பங்கனுக்கு அழைக்கப்படுகின்றது. நீங்கள் செல்வந்தர்களாக இருந்தா அந்த கிரிக்கெட் பங்கன், அந்த டோர்னமெண்ட் 3 நாளைக்கு நடக்கும். தொடங்குறது மியூசிக்ல, முடிக்கிறது மியூசிக்ல. உங்கள்கிட்ட பணம் வாங்கி, உங்களிடம் பணம் வாங்கி, ஆயிரக்கணக்கான ரூபாக்களை பணம் வாங்கி அதையும் போட்டு உங்களையும் பாவத்துக்கு சொந்தக்காரர்களாக ஜாயின் ஆக்கிட்டு அந்த மேட்ச் கண்டினியூவா நடக்கும். நீங்க சளி கொடுத்தா நீங்களும் போவீங்க. இன்னைக்கு இருக்கிற இளைஞர் பட்டாயம் தொழுகை இல்லாமல் 3 நாளைக்கு கிரவுண்ட்ல இரவு பகலாக விளையாடுவார்கள். அதை சொல்றதுக்கு யாரும் இல்லை. சொன்னா போச்சு கொள்வாங்க இளைஞர்கள் எல்லாம். அந்த காலத்திலேயா இருந்தால் கிட்டக்கு போய், சமீபத்துக்கு போய் அவர்களை அழைத்து நல்ல முறையில் தொழுகைக்கு நீங்கள் நேரம் கொடுங்கள், தொழுகைக்கு வாருங்கள், இது ஹராமானது என்பதை அந்த நேரத்தில் சொல்லியிருப்பார்கள். இப்பவெல்லாம் நமக்கு இருக்கிறதெல்லாம் நம்ம ஏன் இதெல்லாம் பார்த்துட்டு போறது? ஏன மகன் உள்ளுக்கு இருக்கிறான், நானும் பணம் கொடுத்திருக்கிறேன், என்னை மறைத்திருக்கிறார்கள். நானும் கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பதற்காக நானும் ஆசையோடு போய் அங்கே போடப்பட்டிருக்கக்கூடிய கதிரைகளில் இருந்து பாவம் தொடங்கி நடந்து கொண்டிருக்கின்றது. பாவத்தை பற்றி எந்த சிந்தனை இல்லாமல் ஊர்ல புள்ளகள் விளையாடுறாங்க. கிரிக்கெட் மேட்ச், ஃபுட்பால் மேட்ச், வாலிபால் மேட்ச், ஊருடைய நலவுட இளைஞர்களை ஒன்றுபடுத்துறதுக்கு இருக்கிறாங்க. நான் போகாம இருக்க கூடாது, போகாட்டி ஊர்ல என்ன வித்தியாசமா பார்ப்பாங்களே என்று நினைத்து நான் போகிறேனா? இங்க மார்க்கத்துக்கு முரணான ஒன்று நடக்குது, நான் போகக்கூடாது என்று நான் ஒதுக்கி கொண்டேன். நீங்க யோசனை பண்ணி பாருங்க. அந்த நிலைமை முந்திருந்தாங்க, இப்ப இல்லை. உங்களோட பாடசாலையில் ஒரு பங்கன், உங்களோட புள்ள நேசரில் படிக்கிற ஒரு பங்கன், நேசரி விளையாட்டுக்கள் அனைத்துமே மியூசிக்ல தொடங்கி மியூசிக்ல முடியுது. பாடசாலையில் ஒரு பங்கன், உங்களை கெஸ்டாக கூட கூப்பிட்டு இருக்கிறார் அல்லது ஏதாவது இருக்கலாம். அப்பாதவர்களே, நாங்கெல்லாம் படிச்சிருக்கிறோம் மியூசிக் ஹராம் என்று. அல்லாஹ் ஏண்ட வைஃபை நான் முதலாவது கொண்டு போய் வச்சிருவேன். நீங்க போங்க, நீங்க இருந்துக்கோங்க, நான் தூரத்தில் இருக்கிறேன். என் மகன் எல்லோரும் இருப்பார்கள். அன்பாதவர்களே, அங்கே தொழுகைக்கு நேரம் இல்லாத விளையாட்டு பங்கன்கள் யாரும் பேச மாட்டாங்க, யாரும் பேச மாட்டாங்க. அதிபரை சந்தித்து தொழுகைக்கு கொடுக்கப்படாத விளையாட்டு நிகழ்வு, அதிபர் இதை கூடாது என்று சொல்வதற்கு யாரும் இல்லை. ஏன்னா அவரை பகச்சு கொள்றதுக்கு யாரும் விருப்பமில்லை. ஆரம்பத்தில் நீ பகச்சாடு தப்பா, பகச்சாட்சி என்ன? எனக்கு அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் முக்கியம். நான் இதை சொல்லிட்டு போறேன், நீங்க இப்படி செய்யாதீங்க, இதை மாத்திக்கங்க என்று சொல்லக்கூடியவர்கள் இருந்தார்கள். இப்ப யாரும் சொல்றதில்லை. நாங்களும் பேசாம இருந்து போட்டு நாங்கெல்லாம் செஞ்சு போட்டு வருவோம். எது இது என்ன? நாங்க எங்க போறோம்? நாங்க எங்க போறோம்? அன்பானவர்களே, கொஞ்சம் உரசி பாருங்க. பாவம் என்றாலே பயப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருந்தவங்க சின்ன சின்ன பாவங்களை கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் நாங்களே பணம் கொடுத்து, நாங்களே ஆதரவு கொடுத்து, புதிய ஜெனரேஷனுக்கு, புதிய சமுதாயத்துக்கு இது பிளப்பா, இது பாவமப்பா என்று சொல்வதற்கு ஒருவர் கூட இல்லாத ஒரு காலத்தை வாழ்கிறோம். ஆச்சரியம். நான் இந்த முறை போன முறை வந்த நேரத்தில், போன முறை நான் வேறுவரைக்கு வந்த நேரத்தில், அதுக்கு இறுதிப்பத்தன்பானவர்களே, இறுதிப்பத்து நேரத்தில் எங்கடா யங் பாய்ஸ் மாதிரி இரவு நேரத்தில் வாலிபால் விளையாடுறாங்க, வாலிபால் விளையாடுறாங்க. நான் கேட்டேன், இதை சொல்றதுக்கு திரும்பி இல்லையா? இந்த பிள்ளைகளுக்கு இது பிளப்பா? இந்த இரவுகள் எல்லாம் சாதாரண இரவுகள் அல்ல, பெருமதி மிக்க இரவுகள். வாப்பா பள்ளியுள்ளுக்கு இருக்கிறாரு, மகன் வாலிபால் கோர்ட்டில் இருக்கிறார். உம்மா பள்ளியுள்ளுக்கு இருக்கிறார், மகன் வாலிபால் கோர்ட்டில் இருக்கிறாரு. சொல்றதுக்கு யாருமே இல்லை. நான் ஜும்மாலே நான் சொன்னேன் இந்த செய்திய, ஜும்மாலே சொன்னேன். நீங்க போய் சொல்லுங்க, இது பிழை.
பிழை என்பதை உரிய முறையில் சொல்ல வேண்டும் அவர்கள் அன்னைக்கு. மாஷா அல்லாஹ் அங்கிருந்தவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு சொன்னார்கள், அவங்களோட பிள்ளைதான் அந்த பிள்ளைகளை கூட்டி எடுத்துக் கொண்டாங்க. தொடர்ந்து பின்னிட்ட அந்த 8 நாட்களிலும் எந்த இளைஞர்களும் அந்த கிரவுண்ட்ல போய் விளையாடுறது நான் காணல. ஏன் நாங்க திருத்துறதுக்கு எங்களுக்கு மனசு இல்லை. நான் திருத்தினா என்னமா சொல்லிடுவாங்களோ. அப்போதெல்லாம் ஏச்சுக்கள் பேச்சுக்களை எல்லாம் கேட்டோம், அப்பொழுதெல்லாம் அடிகளை எல்லாம் வாங்கிக் கொண்டோம், அப்பொழுதெல்லாம் சொன்ன பொழுதுகள் எல்லாம் கடைகளை எடுத்தார்கள், அப்பொழுது சொன்ன பொழுதுகள் எல்லாம் உயிர்களை கூட எடுத்தார்கள், சொன்ன பொழுதுகள் எல்லாம் இந்த பள்ளிவாசல்களை உடைத்தார்கள். இப்ப யாரும் செய்ய மாட்டாங்க. வேணுமெண்டா ஏசிட்டு போவாங்க, வேணுமெண்டா கேட்காம இருந்துடுவாங்க. அதை விட குறைஞ்சிருக்குது இப்ப ஏசுறது. அந்த ஏச்சை கூட தாங்கிக் கொள்வதற்கு என்னுடைய மனசு இடம் கொடுக்கலன்னா நம்ம எங்க நிக்கிறோம் அன்பார்ந்தவர்களே? இது ஒரு புறம், இது ஒரு புறம் அன்பார்ந்தவர்களே. இது ஒரு சைட், எங்களோட வீக்கான சைட். அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த ஏகத்துவத்தை கொண்டு போறதுக்கு, சத்தியத்தை எடுத்துச் சொல்வதற்கு, அசத்தியத்தை மக்கள் காப்பாற்றுவதற்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு நாங்க முன்மாதிரி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் இதுல முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. நாங்கள் நம்ம எப்படி படிச்சோம் அந்த காலத்துல? ஒரு குர்ஆன் எடுத்துட்டு வந்து, மௌலவி இந்த வசனத்துக்கு என்ன இருக்குது அர்த்தம் செல்லுங்களே, நீங்க இந்த வசனத்துக்குரிய அர்த்தத்தை சொல்லுங்களே. அந்த நேரத்துல பெரிய ஹதீஸ் கிதாபுகள் எதுவும் இருக்கல. ரியாது சாலிஹின் மாத்திரம் தான் பள்ளிவாசல் இருந்தது. ரியாது சாலிஹின் தான் அந்த நேரத்தில் படிப்பித்தார்கள். தலீம் தொகுப்புகள் எல்லாம் பள்ளிவாசல்கள் எல்லாம் வாசிக்கப்பட்டு அதையே மக்கள் பெரிய வேதமாக நினைத்திருக்கக்கூடிய காலகட்டத்துல மக்களுக்கு சத்தியத்தை சொல்லாத நேரத்தில் எடுத்து படிக்கிறதுக்கு இருந்த ஒரே ஒரு புத்தகம் ரியாது சாலிஹினை தவிர வேறு எதுவும் இருக்கிறது. அதுல கையில வச்சு கொண்டாங்க. தராவிக பத்தி படிச்சாங்க, நியத்தை பத்தி படிச்சாங்க, தொழுகையை பத்தி அதுல வாசிச்சாங்க. வாசிக்கும் பொழுதெல்லாம் அவர் ஏதோ டவுட் வந்த உடனே வருகின்ற உலமாக்கள் அணுகி அல்ஹம்துலில்லாஹ் என்ன மௌலவி இது இருக்கிற விளக்குதில்லை பண்ணி நீங்க வழங்கப்படுத்துங்களை என்று கேட்டுக்கொள்வார்கள். யாராவது ஒரு தகவல் சொல்லிட்டா உடனே பெருசாக போர்டுகளும் இருக்காத ஒரு காலம், உடனே குறிச்சு கொள்வாங்க டெலிபோன் நம்பரை. வீட்டுக்கு போய் மௌலவி நீங்க சொன்ன அந்த ஹதீஸ் இலக்கத்தை கொஞ்சம் சொல்லுங்க நீங்க பார்க்க சொல்லி மார்க்கத்தை தேடி தேடி படித்தவர்கள், மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டிய சில தூரங்கள் அவருடைய பணங்களை செலவழித்துக் கொண்டு மனைவியையும் பிள்ளைகளையும் அழைத்து சென்றவர்கள். அதுல நம்ம இப்ப நல்லாகவே வீக்காய் பேசுறோம். பயான் ஏற்பாடு ஒன்று செஞ்சா சுப்ஹானல்லாஹ், அதை முன்கூட்டியே திட்டமிட்டு, அதை முன்கூட்டியே உலமாக்களுக்கு சொல்லி, முன்கூட்டியே தலைப்புக்கள் வழங்கி, அதை வாரத்துக்கு ஒரு கிழமைக்கு முன்னுக்கான பள்ளிவாசல்ல போர்டுல போட்டு, அது ஆண்களுக்கு வேற பெண்களுக்கு வேற என்பதை அறிவித்து, வாட்ஸ்அப் குரூப்புகள் இருந்த அந்த குரூப்புகளையும் போட்டு மார்க்கத்தை படிக்கிறதுக்கு வாங்க. மார்க்கத்தை எப்போது நானும் நீங்களும் படிக்கிறதுல வீக்கானோமோ அன்றிலிருந்து எங்கள்கிட்ட அந்த உள்ளத்தில் அந்த இஸ்திகாமத் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிச்சு. மார்க்கத்தை படிக்கிறதுல எப்ப எங்களுக்கு வீக் வந்துச்சோ, இபாதத்துக்களை பத்தி அவருடைய முடிவுகளுடைய பெனிஃபிட்டுகள் தெரியாததின் காரணமாக ஆர்வமில்லா போனோம். மார்க்கத்தை படிக்கிறது எப்ப குறைய குறைய ஆரம்பிச்சுச்சோ, சுண்ணான்னு சொல்லி பிதுஅத்துக்களை எல்லாம் நானும் நீங்களும் செய்ய தொடங்கினோம். பிதுஅத்துக்கள் செய்யற இடங்களில் கூட பேசாம கை கட்டி இப்படி இருந்து கொண்டிருக்கிறோம். நானும் நீங்க இப்படித்தான் நடக்குது. சில ஜனாசாக்கள் நடந்தா நம்ம போக மாட்டோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை சாட்சா மரணிக்கிறார் அபூ தாலிப். மரணித்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்க்கு சரியான கவலை. அவர் இஸ்லாத்துக்குள்ள இருக்கிறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டாரு, பாடுபட்டாரு. ஆனா அவரை இஸ்லாத்துக்குள்ள எடுத்துக்கொள்றதுக்கு ஏழாம போயிடுச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்க கலிமா மட்டும் சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் நீங்க சொல்லுங்க, சொன்னா நான் உங்களுக்காக வேண்டிய அல்லாஹ்ட்ட எல்லாம் செய்வேன். ஆனா மரணிச்சிட்டாரு, அவர் மரணிச்சிட்டார். மரணத்துக்கு பின்னிக்கால நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்ட்ட கரமேந்தினாங்க சாட்சிக்காக. அல்லாஹ் திருமறையால் குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான். எப்படி தெரியுமா? நபிக்கோ முஃமினான எவர்களுக்கோ, எவர்களெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர்களாக மரணிக்கிறார்களோ அவர்களுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்வது கூடாது, தடை என்ற வசனம் வருகிறது நம்ம பார்க்கிறோம்.
அப்பொழுதெல்லாம் ஷிர்கோடு இருந்தால் யாராவது ஜனாசா மரணித்து விட்டால் குடும்ப உறவாக இருந்தாலும் மரணித்தவருக்கு ஷிர்கோட மரணித்தவருக்கு என்னதான் பிரார்த்தனை செய்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவர் இணையோடு மரணித்து விட்டார் என்பதற்காக உறவுக்காரர்களாக இருந்தாலும் ஜனாசாக்கு போகாம இருக்கும். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் மௌத்தா போயிட்டாரு, மாமா மௌத்தா போயிட்டார், எங்கட வைஃப் சாத்தா மௌத்தா போயிட்டார். முழுக்க முழுக்க கொள்கையோடு இருக்கிறோம். நான் நீங்களும் மரணித்தவர் சிறுக்கோடு இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, விளங்கி வச்சிருக்கோம், நாங்க படிச்சு வச்சிருக்கோம். நாங்க அல்லாஹ்வுடைய தூதரே சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? ஒரு ஜனாசாக்கு இணை வைக்காதவர்கள் 40 பேர் இருந்தால் அவருடைய பிரார்த்தனை அவருக்கு அங்கீகரிக்கப்படுவதற்கு வாய்ப்பிருக்கிறது. அங்கீகரிக்கப்படுவதற்குரியவர் முஃமினாக மரணிக்கணும். நம்ம நிலை என்ன எப்படி தெரியுமா? இப்ப யார் யாருக்காக வேண்டியோ சாப்பிட வைத்து கொண்டாங்க. யார் யாருக்காகவோ ஒரு பெரிய அரசியல்வாதியா இருக்கலாம், உள்ள ஒரு பிசினஸ் மேனா இருக்கலாம், எங்கட கூட்டாளி அவட பாப்பா சிறுகோடு மரணித்திருக்கிறார். பிசினஸ்ல ஃபுல் பிரஸ் நாங்க 2 பேர் போகாட்டி என்ன நினைப்பார்? அவர்கள் ஜனாசாக்கு போகாட்டி என்ன நினைப்பார் என்று நண்பரை பார்க்கிறோம். பேசாம போய் அந்த ஜனாசாலின் தொழுது போட்டுவார். ஒரு தௌஹீத்வாதி உள்ளத்துல ஈமான் உள்ளவன் அந்த இடத்துக்கு போக மாட்டான், விளங்கப்படுத்துவார். போகாது வாப்பா சிறுகோடு இருந்தார், கோச்சுக்குள்ள வேண்டாம். பாப்பா சிறுகோடு இருந்தார், தவறு. அப்போது அவராவது கூட என்ன செய்வார்? விலகிக் கொள்வார். ஜனாசா வீட்டில் இருந்தால், மையவாடியில் இருந்தால், மையவாடிக்கு அனுப்பதற்கு கொண்டு வந்தால் நாங்கள் எல்லாம் மையவாடிக்கு வருகிறோம். அந்த காலங்களில் எல்லாம் அன்பார்ந்தவர்களே, மையவாடிகளில் விதத்து நடந்தால் அந்த நேரத்தில் இதனுடைய ஈமானிய உறுதியை பாருங்க. கூட்டிட்டு போகணும், குறைஞ்சிட்டு போகலாம். மையவாடிகள்ல விதத்து நடந்தா அப்படியே எழுப்பி முதலாவது வைத்து வடியில வைத்து நின்று கொள்வாங்க இந்த விதத்து முடியும் வரைக்கும். ஆனா நானும் நீங்கள் இன்றைக்கு அப்படி போறது இல்லை. மையவாடியில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தராத எத்தனையோ விதத்துகள் நடக்கிறேன். நான் மௌனமாக கீழே பார்த்து கொண்டிருக்கிறேன். என்ன மௌலவி நீங்க சொல்றீங்க? அவங்க தானே கூட்டுவா ஓதுறாங்க, நான் ஓதலையே, நான் சும்மாதானே இருக்கிறேன் என்று காரணம் சொல்கிறார்கள். இப்ப எல்லோரும் இருந்து அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லிட்டான், நீங்க இறைவனுடைய மார்க்கம் வேத வசனங்கள் பரிகாசிக்கப்படுகின்ற இடத்துல நீங்க இருந்தா அது உங்களுக்கு ஷைத்தான் மறக்கடிச்சா உங்களுக்கு ஞாபகம் வந்தோடனே நீங்க அந்த இடத்தை விட்டுட்டீங்க, வெளியில வந்துருங்கன்னு சொல்றான் அல்லாஹ். அந்த இடத்துல இருக்க வேண்டாம்னு சொல்றான். இப்ப நீங்க உரசி பாருங்க உங்களோட வாழ்க்கையை. நான் உண்மையிலே ஒரு ஏகத்துவவாதியாக இருந்து ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை நேசிக்கிறவனாக இருக்கிறேனா, விதத்துக்கு இருந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு நான் அந்த இடத்துல இருக்கிறேனா? நாங்க இன்னும் கீழே போறோம். நம்ம எதற்கு இதுகள் எல்லாம்? இதெல்லாம் எதுக்கு நம்ம விட்டு கொடுத்து போற இதுகள் எல்லாம்? ஏன் நம்ம அங்க இன்னைக்கு போறோம்டா, நம்மளுக்கு எல்லோரும் தேவை. ரசூலுல்லாவை விட, அவரை நேசிக்கிறவரை விட, சுன்னாவை நேசிக்கிறதை விட, சுன்னாவுக்காக வேண்டி அந்த இடத்திலிருந்து கலந்து வாரத்தை விட எனக்கு அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியம். அவர் எங்களோட ஃபேமிலி, எங்களோட வைஃப் சொந்தம், எங்களோட உறவுக்காரர்கள். நான் அங்கே போகாம இருந்தா, இங்க நிக்காம இருந்தா இதை பத்தி என்னெல்லாம் நினைப்பார்களே. முகம்மது நபிக்கு வருகிற டேமேஜ பத்தி நாங்க நினைக்கலையே தோழர்களே. மார்க்கத்தை படிக்கிற ஆர்வம் குறைஞ்சத்தால வந்த விளைவு. நாங்க இப்ப பயான் கேட்டுட்டு போற சமுதாயமா தான் இருக்கும். வாரம் போலை வாராரு பயான் பண்றாரு போற. இதுகளெல்லாம் நம்ம மாற்றணும். இன்ஷா அல்லாஹ் மாற்றுறதுக்குரிய முன்னெடுப்புகள் தான் அன்பார்ந்தவர்களே. பள்ளிவாசல்ல இந்த ரமலான்ல மாஷா அல்லாஹ் ஒரு பள்ளிவாசல சேர்ந்திருக்கக்கூடிய உலமாக்கள் சில திட்டமிடல்களை திட்டமிட்டு அடுத்த ஜெனரேஷன் எப்படி வரணும் என்கிறத தீர்மானிக்கிற ஆரம்ப நிகழ்வுகள் எல்லாம் இந்த பள்ளிவாசல் நடந்துட்டு இருக்கு. கேட்டுட்டு போறதை விட ஒரு புத்தகத்தை எடுத்து, ஒரு குர்ஆன் எடுத்து, ஒரு வசனத்தை ஓதி அதை கேட்டுட்டு அதோட குறிப்புகள் எடுத்துட்டு போனால் அந்த காலங்கள்ல அவைகள் எல்லாம் ஆழ்மனதுல ஆழமாக பதிஞ்சிருக்கின்றது. என்னுடைய மகனை கொண்டு வந்து போட்டு நான் படிப்பிக்கிறேன், மகளை கொண்டு நான் போட்டு படிப்பிக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ் அனுப்பி வைங்க. நீங்க இன்னொரு 10 வருஷத்துல இந்த பள்ளிவாசல்ல, மதீனால, மக்கால
பாட போதனைகள் தரசுகள் நடக்கிற மாதிரி இல்லங்கள் எல்லாம் இருந்து, நோட் புக்கோட இருந்து, புத்தகங்களோடு இருந்து, நம்ம 5 வருஷத்துல ஒரு 10 வருஷத்துல புதிய ஜெனரேஷன் லோகத்துக்கு பின்னால பாட போதனைகள் படிப்பார்கள் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு தேவை, உங்களோட ஒத்துழைப்பு தேவை, உங்களோட ஈடுபாடு தேவை. நீங்க இந்த திட்டங்களுக்கு பூரண ஆதரவு கொடுக்கணும். அதுலயும் கைசேதம் என்ன தெரியுமா அன்பார்ந்தவர்களே, மகளை 15 வருஷமா குர்ஆன் சுன்னா உள்ள இடத்துல மார்க்கத்தை படிக்க வச்சு நல்லா படிக்கிறா, வாரா, பாடங்களுக்கு போறா, எல்லாம் செய்யறா, அல்ஹம்துலில்லாஹ். அவக்கு பித்அத் என்றாலே என்னன்னு தெரியாது, ஷிர்க்குண்டா என்னன்னு தெரியாது. தௌஹீத் பள்ளி வாசல் வந்து நாங்கள் எல்லோரும் வந்ததுக்கு பின்னால் என் மகளே எனக்கு பிறந்த நாளில் இருந்து அவ சிறுக்கான காரியங்கள் எதிலையும் ஈடுபடவும் இல்லை, அவனா அடைச்சிட்டு போனதும் இல்லை, அவள் காட்டவும் இல்லைனா. ஆனால் அந்த மகள் பெருத்து ஆளாகி 19-18 வயசு வரும் பொழுதெல்லாம் அவளுக்கு நீங்க மாப்பிள்ளை தேடும் பொழுது அன்பார்ந்தவர்களை யாரை தேடுகிறீர்கள்? அவளுக்கு ஒரு கணவனை தேடும் பொழுது யாரை நீங்கள் தேடுகிறீர்கள்? அவள் சந்தோஷமாக இருக்கணும், அது தப்பு கிடையாது. அவள் சந்தோஷமாக இருக்கணும் என்பது ஒரு தகப்பனுடைய எண்ணம், தாயுடைய எண்ணம், அதுல எந்த தப்பும் கிடையாது. அதற்காக பக்குவமாக வளர்க்கப்பட்ட என்னுடைய மகள், கொள்கையோடு வளர்க்கப்பட்ட என்னுடைய மகள், ஒழுக்கமாக வளர்க்கப்பட்ட என்னுடைய மகள், 5 நேரம் கொள்கையோடு வளர்க்கப்பட்ட என்னுடைய மகள், தஹஜ்ஜுக்கு எழுப்பி பழக்கிய தாயினுடைய மனைவியால் எழுப்பி பழக்கப்பட்ட என்னுடைய மகள், நீங்க உங்களோட மகள் நல்ல சந்தோஷமா வாகனத்துல போகணும், டபுள் மாடி வீட்டுல இருக்கணும் என்பதற்காக ஒரே காரணத்துக்காக தொழுகை இல்லாத ஒரு இளைஞருக்கு திருமணம் முடிச்சிருக்கிறீங்க. என்ன தேடி பார்க்கல, நாங்கள தேடி பார்க்கல, மருமகனை தேடி பார்க்கல, மருமகனை பார்த்தது ஒன்றே ஒன்று, வாகனம் இருக்கின்றது, வீடு இருக்கின்றது, ஊர்ல அவங்க எல்லாம் பெரியவங்க, நல்ல ஃபேமஸ் ஆனவங்க, பிசினஸ் நல்லா இருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் ஏக மகன் அழகா இருக்குது. என்னுடைய மகனுடைய வளர்ப்பை பற்றி வெளியில கேள்விப்படுகிறார்கள். கேள்விப்படும் பொழுது மகளை வந்து கேட்க போச்சுல, நீங்க என்ன செய்றீங்க? எதையும் பார்க்காமல் என்னுடைய மகள் சந்தோஷமாக இருக்கணும் என்கிறதுக்கு தொழுகையே இல்லாத ஒருவனுக்கு நீங்கள் திருமணம் முடித்து கொடுக்கிறீர்கள். சில நேரங்களில் அவனுடைய வாழ்க்கை முறை என்னென்றே தெரியாது. அவனை பார்த்தான் ஸ்மார்ட்டாக இருப்பான், வாகனத்தில் இறங்குவான், நிறைய அவனுடைய வெளித்தோட்டங்கள் எல்லாம் நன்றாகவே இருக்கும். சில நேரங்கள் அவன் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருப்பான், அது பற்றி உங்களுக்கு கவலை இல்லாமல் இருக்கும். சில நேரங்களில் அதையும் தாண்டி இணை வைக்கக்கூடிய ஒரு ஃபேமிலிக்குள்ளே இணை நடக்குது. அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்கின்ற ஒரு ஃபேமிலி, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நிலாக்கள் எடுக்கின்ற ஃபேமிலி, அந்த ஃபேமிலிக்குள்ள உங்களோட ஆசைக்காக இந்த மகள் நல்லதா இருக்கணும் என்கிறதுக்காக உங்களோட மகளை கொண்டு போய் ஒரு இணை வைக்கக்கூடிய ஒருத்தருக்கு நீங்கள் திருமணம் முடித்து கொடுக்கின்றீர்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்பார்களே, வலா துன்கிஹில் முஷ்ரிகாத் ஹத்தா யுமின்ன, முஃமினாக வரும் வரை, ஏகத்துவத்துக்கு வரும் வரை, சிறுக்கான காரியங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு தனியா பியூரா ஒரு முஃமினாக தௌஹீதாக வர நீங்க அவர்கள் முஷ்ரிக்கானவர்களை நீங்கள் திருமணம் முடிக்க வேண்டாம். அவனை விட அவன் அழகிலும் அவன் அந்தஸ்திலும் அவன் கௌரவத்திலும் அவன் எவ்வளவுதான் உயர்ந்தவனாக இருந்தாலும் உங்களோட மகனுக்கு அவனை விட ஒரு அடிமை சிறந்தவன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார். உங்களோட மகன் நீங்க திருமணம் முடிச்சு கொடுக்க போறீங்க, முடிச்சு கொடுக்கப்படக்கூடியவன் இணை வைக்கக்கூடியவராக இருக்கிறார். சில நேரங்கள்ல இணை வைக்கக்கூடிய ஃபேமிலி இருக்கிறார், காலாகாலமாக தௌஹீதே என்று தெரியாதவர்கள், அவங்களுக்கு நீங்க திருமணம் முடிச்சு கொடுக்கிறாரா? அவளை பார்த்தாலே ஒரு அழகு. எத்தனையோ பேர் அவளை திருமணம் முடிப்பதற்கு போட்டியாக இருக்கிற நேரத்தில் நான் தௌஹீதுல வளர்த்த என்னுடைய மகன், சுன்னால வளர்த்த என்னுடைய மகன், அவனுக்கு ஊர்ல போட்டி வரும்போது அவனை மருமகனாக எடுக்கிறதுக்கு நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? அல்லாஹ் சொல்கிறான், அவள் அழகிலும் வடிவிலும் எல்லோரையும் விட சிறந்தவளாக இருந்தாலும் உங்கள மகனுக்கு அவளை விட ஒரு அடிமைதான் மிகவும் நல்லவள்.
அவர்கள் எல்லாம் எங்கு அழைத்து போகிறார்கள் தெரியுமா? அவர்கள் எல்லாம் உங்களோட மகனை நீங்க திருமணம் முடிச்சு கொடுத்துருவீங்க, 2 புள்ள கிடைச்சிடும், உங்களோட சந்ததி உங்களோட மகன் ஆக்சிடென்ட்ல மரணிச்சிடுவா, உங்களோட சந்ததி சிறுக்குகள் நிறைந்த அந்த குப்பையிலே வளரும். அன்பானவர்களே, சிறுக்குகள் நிறைந்த அந்த குப்பையில் அந்த 2 சந்ததியும் வரும். நம்ம இதெல்லாம் கணக்கில்லாம இருக்கிறது. நம்ம இதெல்லாம் யோசனை பண்றதே இல்லை. நம்மளுக்கு தேவை புகழ், நம்மளுக்கு தேவை அந்த குடும்பத்தோட நம்ம சேர்ந்து கொள்ளணும். நம்மள்கிட்ட இருக்கிற அந்த ஈமானிய உணர்வும் அந்த இஸ்திகாமத், என்னுடைய மகளை நான் கொள்கை சார்ந்த ஈமானோட தொழுகையோடு இருக்கிறவளுக்கு தான் கொடுப்பேன். என் மகனுக்கு நான் ஒரு மருமகள் எடுத்தால் அவள் என்ற ஒரு சந்ததியை வளர்க்க போகின்றவள். அவளையும் ஒரு ஈமான் இல்ல. அதனாலதான் ஊர்ல நான் இருக்கிற ஏரியால எந்த பாவங்கள் கூட இருக்கிறதோ அந்த பாவத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த பாவத்தில் இருந்து ஒதுங்க வேண்டிய ஒரு தேவையும் கடமைப்பாடும் எங்களுக்கு இருக்குது. எங்களை நாங்க மாற்றிக்கொள்ளணும். எங்களை நம்ம மாத்தாம இருந்தால் அன்பாதவர்களே, அல்லாவே சொல்கிற மாதிரி எங்கள்கிட்ட இருக்கிற அந்த ஈமானிய இஸ்திகாமத் என்ற தன்மை நாளைக்கு பின்னுக்கான ஒரு ஜெனரேஷனை உருவாக்குறதுக்கு கொள்கைப்பட்டுள்ள இளைஞர் சமுதாயத்தை, போதை இல்லாத இளைஞர் சமுதாயத்தை, பள்ளிவாசலோடு தொடர்படுகின்ற இளைஞர் சமுதாயத்தை, பாவங்களை வெறுக்குகின்ற ஒரு இளைஞர் சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு நாடு இல்லாதவர்களாக போயிடும் நாங்கள். அதனால நாங்கள் எல்லோரும் எங்களை மாற்றிக்கிறோம். நாங்கள் இருக்கிறத விட ஈமானிய உறுதி, இபாதத்தில் இஸ்திகாமத், பாவங்களை கண்டால் எப்போதும் வெறுக்கிற ஒரு மனப்பான்மை, பாவத்துக்கு நான் போக மாட்டேன், மனைவியையும் அனுப்ப மாட்டேன், பிள்ளைகளையும் அனுப்ப மாட்டேன். நன்மையான காரியங்கள் பள்ளிவாசல நடந்துட்டா எங்கட மகனை எங்கட மகளை எங்கிருந்தாலும் நேரம் எடுத்துக் கொண்டு வந்து இதுல சேர்த்துன்ற பழக்கம் நம்மள்கிட்ட எல்லோருடையும் வந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு நிறைய பாக்கியங்களை பரக்கத்துக்களை தருவார். அதனால கொஞ்சம் நீங்க சிந்திங்க, இருந்து சிந்திங்க. தவ்வாவுடைய மெதட்டுகள் எல்லாம் இந்த பயானோட மட்டும் இருக்கக்கூடாது. பாரதி பயான் பண்றது கேட்டுடு, அத நாளுக்கு நாள் எல்லாம் வளர்ந்திருக்குது. இப்ப கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க 40 45 ஆயிடுச்சுன்னா அடைஞ்சிட்டோம். நம்ம இப்ப என்னத்தை செய்யறது? நம்ம எல்லாம் இப்ப கொஞ்சம் ஓய்வா இருக்கணும், புதிய உடலை தேடுவோம். கபரை நோக்கி நகரத்தான் எங்களுடைய ஈமான் அதிகரிக்கும். கபரை நோக்கி நகரத்தான் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய வீரியம் கூடிக்கொண்டு போகணும். எங்கட கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேசாம ஒதுங்கி இருக்கிறாங்க, இல்ல இது முடித பணி இல்ல. இந்த நன்மையை தீமையை செய்யற பணி இருக்கிறே அன்பானவர்களே. வயசு கூட கூட அந்த வீரியம் கூட்டிட்டு போகுது என்று அந்த வீரியத்தை நம்மளாகவே குறைத்து கொண்டு போகக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அதனால இந்த பள்ளிவாசலுக்கு என்ற ஒரு இளைஞர் குரு, இந்த பள்ளிவாசலுக்கு அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தேவை, அவன் பழகணும். பாவம் செய்கிறவர்களோடு தொழுகை இல்லாதவர்களோடு பழகக்கூடாது. நாங்க எல்லாரும் சேர்த்து அடுத்த ஜெனரேஷனை உருவாக்குறதுக்கு தவ்வாவுடைய இந்த மெதட்டை நம்ம மாற்றணும். அதுக்கு திட்டமிடணும். அதுக்கோட பணத்தை தாராளமா தேவை செய்யணும். அள்ளி போடுங்க. எதுக்கோ பேருக்கும் புகழுக்கும் பாவங்களுக்கு பணத்தை அள்ளி வீசிக்கொண்டிருக்கக்கூடிய நாங்க தேவையானத்துக்கு பணம் இல்லாம இருக்கிறோம். ரமலான் மாதம் ஒரு நல்ல காலம். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் எங்களுடைய குறைகளை திருத்தி இந்த ரமலானில் இருந்து எங்கள நிறைய மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கு எங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் பாலிப்பானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.